वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயை. இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 27 அண்டு 28 இந்த இரண்டு ஸ்லோகங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்பில் நம்ம கடைசியாக 26வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அது என்ன ஸ்லோகம்? பிராதரம் தைத்தோ பிராத்து சௌப்ராத்திர மனுதர்ஷயன்னு ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம் பிராணசமாஹிதா அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன அர்த்தம்? அந்த அண்ணா தம்பிகளிடம் உள்ள அந்த அன்பு அதை எப்படி வெளிப்படுத்தினான் அப்படிங்கிறத பார்த்தோம். யாரு? லக்ஷ்மணன் ராமனை பின்தொடர்ந்தான். அதே போல ராமஸ்ய தைதா பாரியா எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்கா நித்தியம் பிராண சமாஹிதா, பிராணனுக்கு ராமனுடைய பிராணனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த சீதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணன் பின்தொடர்ந்தான், சீதையும் பின்தொடர ஆரம்பிக்க போறா. அதற்கு முன்னாடி அவளுடைய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்பேற்பட்ட சீதையும் ராமனை பின்தொடர்ந்தாள் அப்படிங்கிறதாக நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். எப்பேற்பட்டவள் அவள் அப்படின்னாக்கா ராமஸ்ய தைதா பாரியா, பிராணனுக்கு சமமானவள், பிரியமானவள், இதமானவள், எப்பவும் பிடிச்சதையே செய்பவள் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து முடிச்சோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் 27 மற்றும் 28 இந்த ரெண்டு ஸ்லோகங்கள். வழக்கம் போல இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நான் சொல்லுவேன், குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாளும் மியூட்ல இருந்தாண்டே சொல்லலாம். ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாமுத்தமாவதூஹ் ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாமுத்தமாவதூஹ் ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாமுத்தமாவதூஹ் சீதாப்யனுகதா ராமம் தசினம் ரோகிணி யதா பௌரைரனுகதோ தூரம் பித்ரா தசரதேன ச சீதாப்யனுகதா ராமம் தசினம் ரோகிணி யதா பௌரைரனுகதோ தூரம் பித்ரா தசரதேன ச சீதாப்யனுகதா ராமம்
दशिनं रोहिणी यथा पौरैरनुगतो दूरम् पित्रा दशरथेन च பாருங்கோ ஸ்லோகம் நம்பர் 27. என்ன ஸ்லோகம் அது அப்படின்னாக்கா, ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமா வது அப்படிங்கிற. ஜனகஸ்ய குலே ஜாதா அப்படின்னா, ஜனக மகாராஜா மிதிலை அப்படிங்கிற ராஜதானிய ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஜனக மகாராஜா அவளுக்கு இந்த நிலத்தை, இந்த ஏற்கலப்பைன்னு சொல்லுவா, அதால பூமியை விழும் பொழுது ஒரு பெட்டியில அழகா கிடைச்சா. யாரு? சீதை. ஜனகஸ்ய குலே ஜாதா, அதனால அவளுக்கு என்ன பெயர் கிடைச்சது? ஜனக மகாராஜாவிற்கு மகளாக கிடைத்ததால் ஜானகி அப்படிங்கிற பெயர் கிடைக்கிறது. ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு. பெயர் உண்டுனாலே அதுக்கு கண்டிப்பா அர்த்த புஷ்டியா தான் பெயர் வைப்பா. ஜனகஸ்ய புத்ரி ஜானகி அப்படிங்கிற பெயர் அவளுக்கு கிடைச்சது. அப்படி ஜனக மகாராஜாவிற்கு மகளாக வளர்ந்தவள் யாரு? சீதை. ஜனகஸ்ய குலே ஜாதா. அது மாத்திரம் இல்ல, தேவமாயேவ நிர்மிதா, ரொம்ப அழகா இருப்பாளாம். தேவமாயா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதுல முக்கியமா 10 அவதாரங்கள் சொல்றா இல்லையா? அந்த 10 அவதாரங்கள் மாத்திரம் விஷ்ணுவால் எடுக்கப்பட்ட அவதாரம் கிடையாது. கிட்டத்தட்ட 22 அவதாரங்கள் சொல்றா புராணங்கள்ல. ஹயக்ரீவர் அப்படிங்கிறது விஷ்ணுனுடைய அவதாரம் தான். ஆனா அது 10 அவதாரத்துக்குள்ள வராது. அதே மாதிரி திரிவிக்ரம அவதாரம், வாமன அவதாரம்ன்றது 10 அவதாரத்துக்குள்ள வரும். திரிவிக்ரம அவதாரம் அவதாரத்துக்குள்ள ஒரு அவதாரமாக வரும். 3 அடி நிலத்தை அளந்தவன் திரிவிக்ரம அவதாரம், ஓங்கி உலகளந்த உத்தமன். அதே மாதிரி மோகினி அவதாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதாரம் இருக்கு. அதுல பெருமாள் அவ்வளோ அழகா இருப்பார், அவ்வளோ ரம்யமா இருப்பார், தேவர்களே மயங்கும் அளவிற்கு. அதற்காக தான் அந்த அவதாரமே எடுக்கப்பட்டது. அப்படி விஷ்ணுனுடைய மோகினி அவதாரம் போல இருந்தால் யாரு? சீதை. அப்பேற்பட்ட அழகை, அழகுடன் கூடியவள். அதனாலதான் என்ன சொல்றாரு பாருங்க, தேவமாயா அப்படிங்கிற சப்தத்தை இங்க பிரயோகம் பண்றார். யாருக்காக? சீதா பிராட்டி எப்படி இருந்தால் அவரது தோற்றம்னாக்கா, விஷ்ணுனுடைய மோகினி அவதாரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான, அதற்கு நிகரான ஒரு தோற்றத்தை கொண்டவள் இந்த சீதா பிராட்டி. அப்படி இருந்தார். தேவமாயா ஏவ நிர்மிதா. அது மட்டும் இல்ல, சர்வலக்ஷண சம்பன்னா, அனைத்து விதமான லட்சணங்கள், சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவா, அது எல்லாம் பொருந்தியவள் இந்த சீதா பிராட்டி. மேலும் நாரீணாம் உத்தமாவதூன்னு சொல்றா. இங்க லலிதா, லலிதா தேவியை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. என்னன்னாக்கா, கதாச்சிதாத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா வேணுநாத வினோதேன கரோதி விவசம் ஜகத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்குனாக்கா, கிருஷ்ணர் தான் லலிதா, லலிதா தான் கிருஷ்ணரா. என்ன பாருங்க எப்படி வர்ணிக்கிறா பாருங்க. புராணங்கள்ல நமக்கு எப்படிலாம் பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறா பாருங்க. லலிதா அப்படிங்கிறவர் வேற யாரும் இல்ல, கிருஷ்ணர் தான் லலிதாவா. கதாச்சிதாத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா. கிருஷ்ணருடைய அவதாரம் தான் லலிதா, லலிதாவுடைய அவதாரம் தான் கிருஷ்ணரா. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அழகு, லலிதா எப்படி அழகா இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு அழகை கொண்டவள். மேலும் சொல்றா, பெண்களுக்குள்ளேயே ரொம்ப உத்தமி. அதுக்குதான் அந்த மாதிரி ஒரு பிரயோகத்தை பிரயோகம் பண்றார். நாரீனாம் உத்தமாவது. அதுனா பெண்கள், பெண்களுக்குள் ரொம்ப உத்தமி யாரு? இந்த சீதா பிராட்டி. ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனாம் உத்தமாவது அப்படிங்கிறது இந்த 27வது ஸ்லோகம்.
இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றார்? ஜனகருக்கு மகளாக வளர்ந்தவள், ரொம்ப அழகா இருப்பா, தேவமாயா போல. எப்படி விஷ்ணு மோகினி அவதாரத்தில் எப்படி இருந்தாரோ அதை போல பேரழகு கொண்டவர். மேலும் என்ன சொல்றா? பெண்களுக்குள் ரொம்ப உத்தமி, வசத்தியானவள் இந்த சீதா பிராட்டி. அப்பேற்பட்டவளும் இந்த ராவனை பின்தொடர்ந்தால் அப்படிங்கிற மாதிரி அடுத்த மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நமக்கு காண்பிக்க போறார். அதற்கு முன்னாடி எல்லோருடைய குணங்களை பத்தி சொல்லிண்டே வரணும் இல்லையா? அந்த ரீதியில சீதா பிராட்டியானவள் யாரு, அவள் எப்பேற்பட்டவள், எப்பேற்பட்ட அழகு கொண்டவள் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். ஜனகஸ்ய குலேஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனாம் உத்தமாவது அப்படிங்கிறது 27வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 28வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. சீதா யனுகதா ராமம் சசினம் ரோகிணி யதா பௌரைர் அனுகதோ தூரம் பித்ரா தசரதேனச்ச. ராமபிரான் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு வந்தாச்சு கிட்டத்தட்ட இல்லையா? அப்ப லக்ஷ்மணன் உறுதியா இருந்துட்டான், நான் அண்ணாவோட தான் போவேன் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ சீதையினுடைய அந்த அவளுடைய அவகாசம் வருது. அவள் எப்பேற்பட்டவள், அப்பேற்பட்ட சீதையும் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவ எதுக்காக முன் ஸ்லோகத்தில் அப்படி சொல்றானாக்கா, தன்னுடைய அனைத்து பேர்பட்ட செல்வம் படைத்தவள் இல்லையா? அவளும் ஒரு இளவரசி தான், பிரின்ஸ் சொல்லுவா, அப்பேற்பட்ட ராணி. அவளும் பாருங்கோ ராமனுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ற அளவுக்கு வந்துட்டான். எப்பேற்பட்டவள் ராமபிரானுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றான். சீதா யனுகதா ராமம், ராமனே தன்னுடைய அல்டிமேட், அவர் தான் சாஸ்வதம் அப்படிங்கிறதாக என்ன பண்றா? சீதாபி அனுகதா, ராமனை பின்தொடர்ந்தாள். எப்படி இருப்பா தெரியுமா சீதையும் ராமனும்? சசினம் ரோகிணி யதா, சீதையும் ராவனை பின்தொடர்ந்தால் பார்த்துட்டு எப்படி எதனுடைய உபமானம் பண்றா பாருங்கோ. உபமானம் ஒரு கம்பாரிசன் என்ன பண்றா பாருங்கோ. சசினம் ரோகிணி யதா, சந்திரனோடு ரோகிணி எப்பவுமே பிரியவே மாட்டாள். சாஸ்வதமான ஒரு விஷயம். எப்படி சந்திரனோடு ரோகிணி பிரியாமல் இருப்பது போல இந்த சீதா பிராட்டியானவள் ராவனை ஒருபொழுதும் பிரியக்கூடாது என்பதற்காக என்ன பண்றா? ராமனை பின்தொடர்ந்தால் சீதா யனுகதா ராமம், எதை போல? சசினம் ரோகிணி யதா, யதான அதை போல. அப்ப என்னாச்சு? சீதை போறதுன்றது முடிவா எடுத்து லக்ஷ்மணன் போறான். ராமபிரான் தன்னுடைய அப்பாவான தசரதத்துல போயிட்டு அனுமதி வாங்கறதுக்காக போறார். அங்க தசரத மகாராஜாவுக்கு மனமே இல்லை. ராமா, நீ என்னை சிறைப்பிடிச்சுட்டு நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோ, நான் சொன்ன வார்த்தைகள்லாம் நீ வேண்டாம், அதை கேட்காத அப்படிங்கிறார். அப்போ தசரத மகாராஜாவை ராமபிரான் தேத்துறார். அப்பா, நீங்க கொடுத்த அந்த வார்த்தையை நான் நிச்சயம் காப்பாத்தியே தீருவேன். அதற்காக நான் 14 ஆண்டுகள் வனவாசம் போகத்தான் செய்வேன். நீங்க எனக்கு அனுமதி தரணும் அப்படிங்கிறதாக இப்போ தசரத மகாராஜாவிடத்துல முறையான அனுமதியை வாங்கிட்டார். பாருங்க, அதுக்கப்புறம் என்ன ஆறுது? புறப்பட ஆரம்பிக்கிறார். அந்த அயோத்தியா பட்டணத்தை விட்டு எல்லாரும் போறா. ராமன் போறா, லக்ஷ்மணன், சீதை, அப்படியே ஒருத்தர பின் ஒருத்தரா போயிட்டே இருக்கா. தசரத மகாராஜா, கௌசல்யா, பரதன், எல்லா சத்ருக்னன், அதாவது எல்லாருமே போறா. கைகேயி, அந்த மந்தரைன்னு சொல்லக்கூடிய கூனியை தவிர மற்ற எல்லாரும் ராம பின்னாடியே போயிட்டே இருக்கா. அப்போ வசிஷ்டர் அங்க இருக்கக்கூடிய எல்லா குலகுருக்களும் சொல்றா, தசரதா போரும், இதற்கு மேல போக வேண்டாம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா போனா, அவ பின்தொடர்ந்து போனா, போறவா பின்னாடி போனா அவ நிரந்தரமா வராமையே போயிடுவா அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்றது. அதனால தசரதா போரும், இதோட போரும், அவ காட்டுக்கு போவா அப்படிங்கிறதாக இங்க இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் தசரத மகாராஜாவுடன் எடுத்து சொல்லி அதோட நிறுத்துறா. ராமபிரான் போறான். ஆனா அந்த பௌரேர் அனுகதோ தூரம், பௌராக அயோத்தியா பட்டணத்து மக்கள் இருக்கா இல்லையா, அவ யார் பேச்சையும் கேட்கல. அவ ராமர் பின்னாடி போயிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல ராமனுக்கு. என்னடா இது, இந்த மக்களை நாம எப்படி தேத்துறது? அவ அவ்வளோ நல்லவாளா இருக்காளே, பேர்பட்ட மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணணுமே அப்படிங்கிறதாவே மக்களை பத்திய சிந்தனையே இருந்திருக்கக்கூடிய ராமனை அவ பின்தொடர்ந்துட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே போறார். சரையு நதி அப்படிங்கிற ஒரு நதிக்கரை வருது.
அங்க இரவு நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிறதாக என்ன பண்றார், அந்த சரையூ நதிக்கரையில தங்கிடுறார் ராமர், அங்க இருக்கார். அப்ப என்ன ஆறுது அப்படின்னாக்கா, இரவு நேரம் வருது, எல்லா மக்களும் அவனை பின்தொடர்ந்து போயிட்டா, பின்னாடிதான் இருக்கா. ஆனா எல்லாரும் அந்த இரவு நேரம் அப்படிங்கிறதுனால ராமபிரான் லக்ஷ்மணன் கூட சொல்ற, லக்ஷ்மணா நம்மையே நம்பி வரக்கூடிய இந்த மக்களுக்கு நம்ம நிச்சயமா நல்லது பண்ணணும், அதுதான் அவனுடைய தலையாய கடமை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, இந்த மக்கள் தூங்கின்னு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்தை விட்டு போலாம், இப்ப போக வேண்டாம், அவ எல்லாரும் தூங்கட்டும், அந்த இரவு நேரம் வரட்டும், அந்த அர்த்தஜாமம் வரட்டும், அதுக்கப்புறம் அவ தூங்குவா, அவ தூங்கிய பின்னாடி நாம முழிச்சிருந்து இங்க இருந்து போலாம் அப்படிங்கிறதாக முடிவு பண்ணி அந்த சரையூ நதிக்கரையில இருந்துட்டு அங்கிருந்து ராமபிரான் புறப்படுறார். பாருங்கோ, சீதா பெணுகதாராமம் சசினம் ரோகிணியதா பௌரேர் அணுகதோ தூரம், ரொம்ப தூரம் வரைக்கும் வரா, எங்கேயாவது சரையூ நதிக்கரை வரைக்கும் வரா மக்கள்லாம். பித்ரா தசரதேனச்ச, தசரதம் பின்தொடர்ந்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தசரத மகாராஜாவையும் மற்ற எல்லாரையும் வசிட்டர் என்ன பண்றார், வேண்டாம் போரும், இதற்கு மேல வர வேண்டாம், அப்படி நம்ம தொடர்ந்து போனா அவ நிரந்தரமா வராம போயிடுவான்னு சாஸ்திரம் சொல்றது, அதனால நீங்க இதோட நிறுத்திக்குங்கோ அப்படின்னு சொல்லி தசரதன் முதலான மற்றவெல்லாம் அமைச்சிடுறா. ஆனா மக்கள் ராமனை விடுறதா இல்லை, என்ன நடந்தாலும் சரி அங்க பின்னாடியோ போவன் போறா. அந்த சரையூ நதிக்கரையில இருந்து ராமபிரான் அந்த இரவோடு இரவாக மக்கள் தூங்கிய பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனார் அப்படிங்கிறதாக சொல்லி முடிக்கிறார். சீதாப்யனுகதாராமம் சசினம் ரோகிணியதா பௌரேர் அணுகதோ தூரம் பித்ரா தசரதேனச்ச அப்படிங்கிறதாக இந்த 28வது ஸ்லோகமானது சொல்றது. இந்த ராமாயணத்திற்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னாக்கா, ராமருடைய வம்சத்தில் வந்தவாள்லாம் தான் இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை ஆராதனை பண்ணியிருக்கா. அவ அந்த தேவலோகத்தில இருந்து அந்த விமானத்துல கொண்டு வரா. அது என்ன விமானம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கோவிலுக்கும் அங்க இருக்கக்கூடிய விமானம்னு ஒண்ணு இருக்கும், கோபுரம், பிரதானமான கோபுரம், அதுக்கு விமானம்னு பேரு. இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபுரம் என்ன பேருனாக்கா பிரணவாகார விமானம் அப்படின்னு பேரு. இது எங்க இருந்து வந்தது பாருங்க. தசரத மகாராஜா என்ன பண்றாரு, அங்க அயோத்தியா பட்டணத்துல அவர் ஆராதிக்கக்கூடிய பெருமாள் தான் அந்த ரங்கநாத பெருமாள். அவர் எப்படி ஸ்ரீரங்கம் வந்தார் அப்படின்னாக்கா பாருங்க, இந்த பெருமாள் ராமபிரான் இடத்துல விபீஷணன் ரொம்ப பக்தியா இருக்கான். விபீஷணோ விஷ்ணு பக்திம் நம்ம படிச்சிருப்போம். அப்படி இந்த விபீஷணனுக்கு இந்த பெருமாளை ராமபிரான் கொடுக்கிறார். சாட்சாத் இந்த ரங்கநாதர் யாரும் கிடையாது, ராமபிரானால ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அவரே இங்க ஸ்ரீரங்கம் வரணும், அயோத்தியா பட்டணத்திலிருந்து இந்த ஸ்ரீரங்கம் ஏன் வரணும், இந்த இடத்துல ஏன் அவர் இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ராமபிரான் அவரிடத்துல அந்த பிரணவாகார விமானம் அப்படின்னா அந்த விமானத்தை கொடுக்கிறார். அது என்ன பண்றான், விபீஷணன் லங்கைக்கு கொண்டு வரத்துக்காக வரான் இல்லையா, ஆகாய மார்க்கமா அந்த பெருமாளை, அந்த பிரணவாகார விமானம் சொல்லக்கூடிய பெருமாளை விபீஷணன் லங்கைக்கு கொண்டு வரத்துக்காக வரான். ராமரால ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அவர் ரங்கநாதர், அவர்கிட்ட கொடுக்குறான். அப்போ சொல்லும் போதே சொல்றார், விபீஷணா இந்த பெருமாளை நீ எங்கேயுமே தர இறக்கக்கூடாது, ஆகாய மார்க்கமா கொண்டு போ, எங்கேயுமே நீ என்ன பண்ணக்கூடாது, தரை இறக்கக்கூடாது. அப்படி நீ எங்க தரை இறக்கிறையோ அதே இடத்துல பெருமாளுடைய அந்த விமானமானது தங்கிடும் அப்படிங்கிறதா சொல்ற. அவர் அந்த ஆகாய மார்க்கமா லங்கைக்கு போகும் பொழுது இந்த காவேரி கரை அப்படிங்கிற இடத்துல அவர் இங்க இன்னொரு சரித்திரமும் சொல்றா. கங்கையை விட காவேரிக்கு, அங்க கங்கை உயர்ந்தவளா காவேரி உயர்ந்த பெரிய போட்டியே போறதான். ஏன்னா சப்த நதியில கங்கை தான் உயர்ந்தவள்னு சொல்றா இல்லையா. அப்ப காவேரிக்கு ஒரு சின்ன வருத்தம், அப்ப எனக்கெல்லாம் மேன்மை கிடையாதான்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ரங்கநாதன் அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வருவான். அப்போ அவனுடைய பாதங்களை தொட்டுண்டே நீ காவேரி ஆனவள் போவ, அப்போ உனக்கு அந்த மேன்மையானது கிடைக்கும் அப்படிங்கிறதாக பின்னாடி வரப்போறதுன்றதும் சரித்திரத்துல சொல்றா. அதற்கெனங்க இந்த விபீஷணன் என்ன பண்றான், அந்த பிரணவாகார விமானத்தை கொண்டு வரான். அப்ப கொண்டு வரும்போது தெரியாம இந்த இடத்த தரையிறக்கிறான், பாரம் தாங்க முடியாம என்ன பண்றான், தரையிறக்கிறான். அப்படி அந்த விபீஷணனால தரையிறக்கப்பட்ட அந்த பெருமாள் அந்த காவேரி கரையில அங்க இறங்கிடுறார். அவர் அங்கேருந்து மறுபடியும் எடுக்க முடியல, அவனால, யாரால, விபீஷணனால எடுக்க முடியல. அந்த சமயம் என்ன சமயம், உற்சவ சமயம் ஆறுது. அப்ப 10 நாள் பெருமாளுக்கு உற்சவம் பண்ணணும். அந்த இடம் பார்த்தல உற்சவம் பண்றதுக்கு நீர்கள் தான் ரொம்ப முக்கியம். பெருமாளுக்கு உற்சவங்கள் பண்ணணும்னாக்கா இந்த நீர்நிலைகள்லாம் கரெக்டா இருக்கான்னு பாப்பா. அப்போ இருபுறமும் பார்த்தல பெருமாளுடைய தலைப்பகுதியும் சரி,
பெருமாளுடைய கால் பகுதியிலும் சரி காவேரி இருவரும் புரண்டு ஓடின்னு இருக்கா. அப்ப இந்த இடம் தான் பெருமாளுக்கு உற்சவம் இடத்துக்கு சரியான இடம் சொல்லிட்டு எங்க வந்து விபீஷணா தரையிறக்கப்பட்ட பெருமாள் அங்க இருக்காரோ இன்றைய கால பரியந்தம் அந்த இடத்துல ரங்கநாதன் அழகா விட்டுருக்கா. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது பூலோக வைகுண்டம். எப்படி வந்து வைகுண்டத்துல பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரி பிரணவாகார விமானத்துக்கு கீழே இந்த ரங்கநாத பெருமாள். இவர் யாருனாக்கா ராமபிரானால ஆராதிக்கப்பட்ட பெருமாள், விபீஷனுக்கு தரப்பட்ட பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் இங்க தரையிருக்கிறார். தரையிறங்கி இங்க இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல அழகா நமக்கு சேவை கொடுத்துட்டு இருக்கார். அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு தான் 44ஆம் பட்டம் அழகேசிங்கர் என்ன பண்ணாக்கா ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி கொடுக்கிறார். ஆசியாவிலேயே உயர்ந்த கோபுரம். அந்த கோபுரம் அது என்ன நோக்கம் பார்த்தேன்னா அந்த கோபுரத்து மேல இருந்து பார்த்தாக்கா லங்கை தெரியும். அந்த கோபுரத்து மேல இருந்து பார்த்தாக்கா அப்படியே லங்கை தெரியும். ஸ்ரீலங்கையினுடைய அந்த இது தெரியும். என்னன்னாக்கா இங்க இருந்து பெருமாள் லங்கையை ஆளக்கூடிய விபீஷணனை பார்க்கிறார். அல்லது அங்கிருந்து பார்த்தா இந்த கோபுரம் தெரியும். அப்போ அங்கிருந்தே அவன் ரங்கநாதர் பார்த்தேன்னா பெருமாள் லங்கையை பார்த்துன்னு தான் சயனம் பண்ணிட்டு இருப்பார். ஏன் அந்த லங்கையை நோக்கினாக்கா விபீஷனுக்கு கடாட்சத்தை கொடுத்துட்டே இருக்கார் அப்படிங்கிறதாக நம்மளுடைய கதைகளை சொல்லுவா. அப்பேற்பட்ட ஏன் இந்த விஷயத்தை இப்ப சொல்றோம்னாக்கா இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி இல்லையா, வசந்ததான தினம். வளர்பிறையில வரக்கூடிய மார்கழி மாச ஏகாதசியில விரதம் இருந்து எம்பெருமானுடைய அந்த வைபவங்களை நாம காதால கேட்டாலே பாக்கியம் புண்ணியம் அப்பேற்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியது இன்றைய வைகுண்ட ஏகாதசி தினம். அப்பேற்பட்ட தினத்துல இன்ற ஸ்ரீரங்கநாதருடைய அந்த பிரணவாகார விமானம் எப்படி இங்க வந்தது, அங்க ரங்கநாதர் எப்படி சயனிச்சுட்டு இருக்கார். பூலோக வைகுண்டனா அந்த ஸ்ரீரங்கம் தான். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதருடைய இந்த ராஜகோபுரம் அப்படிங்கிறது ஆசியாவிலேயே உயர்ந்த பெரியதான கோபுரம். அப்பேற்பட்ட கோபுரம் அங்க அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து பார்த்தா லங்கை தெரியும். அதற்கு என்ன தாத்பரியம்னாக்கா விபீஷணனுக்கு ரங்கநாதர் காட்சி தரார். அங்கிருந்து பார்த்தா விபீஷணனால இங்க தெரியும். ஏன்னா விபீஷணன் இங்கிருந்து கொண்டு போக முடியல. அதனால தரையிறக்கப்பட்ட பெருமாள் இன்றளவும் இங்கு ஸ்ரீரங்கத்துல அருள் புரிஞ்சின்னு இருக்கார். அவர் எப்பேற்பட்ட பெருமாள்? ஸ்ரீ ராமபிரானால இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாக்கள் ராமபிரானாலையும் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் தான் அந்த ரங்கநாதர். பூலோக வைகுண்டம் சொல்லுவார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய சரித்திரத்தை இன்றைய தினத்தில் நாம கேட்கறது என்ன விஷயம்? இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி தினம். அப்பேற்பட்ட தினத்துல நாம அப்படிப்பட்ட விஷயங்களை காதால கேட்டாலே நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறுகிய அவகாசத்துல நிறைய இருக்கு. ரங்கநாதரை பத்தியும் ஸ்ரீரங்கத்தை பத்தியும் சரித்திரம் சொல்லணும்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த குறுகிய காலத்துல இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அடியனுக்கு ஒரு பாக்கியமானது அமைஞ்சது. அதுக்காக உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டோம். தாசன் இன்றைய தினம் நம்ம 2 ஸ்லோகங்களை தெரிஞ்சினோம். சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய 27வது ஸ்லோகம் மற்றும் 28வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள். என்ன ஸ்லோகம்? ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாமுத்தமாவது சீதாப்யனுகதா ராமம் சசினம் ரோகிணி யதா பௌரேரனுகதோ தூரம் பித்ராதசரதேன ச அப்படிங்கிறதான 2 ஸ்லோகங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சிட்டோம். அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு ஸ்லோகம் நம்பர் 29, 30, அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை 31 மற்றும் 32. பாருங்கோ, சிறுக சிறுக நாம அந்த ஸ்லோகங்களை கத்துண்டு 30 ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். மெல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்றதோட இல்லாம பார்த்து பாராயணம் பண்றதோட இல்லாம பார்க்காம அந்த ஸ்லோகங்களை முழுமையா சொல்லணும். இந்த ராமாயண வகுப்பு முடியறதுக்குள்ள சம்க்ஷேப ராமாயணம் பூர்த்தியா என்னால சேவிக்க முடியும், அர்த்தத்தோட சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைய நம்ம பிரதிஜை பண்ணிக்கணும். பிரதிஜை பண்ணிட்டேன்னா நிச்சயமா அந்த விஷயமான, ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நமக்கு எய்ம் இருக்கணும், கோல் இருக்கணும், லட்சியம் இருக்கணும். அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுவோம். நிச்சயமா அந்த ராமபிரானுடைய கடாட்சம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சி சம்க்ஷேப ராமாயணம் பூர்த்தியா பார்க்காம அர்த்தத்தோட எனக்கு தெரியும் அப்படிங்கறத நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்ஜயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.